அந்த ஆள்கிட்ட தர்மா மாமாவை நான் மறக்கணும்னு என்ன கூட்டிட்டு போனல, நான் தர்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நகை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். போதுமா? சார் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். 10 வருஷம் சம்பாதிச்சாலும் அந்த நகையை சேர்க்க முடியாது சார். அந்த திருட்டு சாமியாரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்க சார். சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்டேஷன் வந்து சாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார், வந்துடுறேன் சார். வரேன் சார். அழுங்க மச்சான். டேய் போய் யாரா நடுவுல வந்தீங்க குன்றுவேன் பாத்து. ஏண்டி பண்டறல மட்டும் ஊமை மேல இருக்கற. சரி கொடுத்தா. சொல்ல ஏன் கொடுத்தா? டேய் சொல்ல. டேய் டேய் போடா. மச்சான் சப்போர்ட் பண்ணுங்க. டேய் சொல்ல அத்தை. டேய் டேய் வேலை பாரு. டேய் ப்ளீஸ். டேய் மச்சான் டேய் விடு மச்சான். அடிக்க கூடாது பா. டேய் ஊரே இல்ல. வயசு பொண்ணு மேல கைய வைக்காத. இந்த நாயை தாண்டா அடிக்கணும். நிக்குது பாரு. ஏய், நகை கைக்கு வர வரைக்கும் எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட் தான். சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு வெளியில போனீங்கன்னா கொன்னுடுவேன் அப்படியே. கைடா. ஏய் நகை மட்டும் கிடைக்கல அப்புறம் உனக்கு இருக்குடி. தலையா டேய் நிரஞ்சா, எங்கடா போற? டேய் நிரஞ்சா, டேய் நிரஞ்சா, எங்கடா போற? சாக போறடா. டேய் கொண்டா கேளுடா. டேய் நிரஞ்சா, நின்றா. டேய் நிரஞ்சா, டேய் எங்கடா போற? என்னடா பண்ற முட்டாள்தனமா? நான் முட்டாள்தனம் பண்ணலடா. எல்லாரும் என்ன முட்டாளாக்குறாங்க. எனக்கு பிரிச்சு பேசிட்டாங்கடா. எனக்கு கண்டவன் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை வாழ்க்கையை புரிய வச்சிருச்சுடா. அந்த கடலையும் வானத்தையும் பாருடா. ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கா? பக்கத்துல போய் பாரு, அப்ப தெரிஞ்சுப்ப சேர்ந்து இல்லைன்னு. அது மாதிரி தாண்டா உறவுகளும். வெளிப்பார்வைக்கு சேர்ந்திருக்க மாதிரி தான் தோணும். ஆனா உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா பாசம், உறவு, அன்பு எல்லாமே பொய்யும் தெரியும்டா. அதான் உன் தங்கச்சி வீட்டில் பார்த்தனடா. உறவெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. உறவுகளோட மனசு வேணா சின்னதா இருக்கலாம்டா, ஆனா இந்த உலகம் ரொம்ப பெருசுடா. அது அவங்களுக்கு தெரியல. அகதினா இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன்டா. நீ அனாதை இல்ல மச்சான். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. எப்படிடா நீ எப்படி ஏன் கூட வருவ? உனக்கு தங்கச்சி இருக்கா, தங்கச்சி மாப்பிள்ளை இருக்காங்க, அவங்களோட அண்ணன் தம்பி தங்கச்சின்னு பெரிய கூட்டமே இருக்குடா. போடா அவங்களோட போய் சந்தோஷமா இரு. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன விரட்டின மாதிரி ஒன்னையும் ஒரு நாள் விரட்டிடுவாங்கடா. உன்னை விரட்டின அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்டா. நீ என் நண்பன்டா. உன்னை தூக்கி எறிஞ்ச அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்டா. என்னடா சொல்ற? சின்ன வயசுல இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா விளையாடி ஒரே இடத்துல ஒன்னா தூங்கி நட்போட வளர்ந்தவங்கடா நம்ம. அந்த நட்பை உறவுகளால ஒரே நாள்ல உடைக்க முடியுமா? உடைக்க முடியுமா? இனி எனக்கு உறவு கிடையாதுடா, இருக்க இடம் கிடையாதுடா. நீ இல்லனா நான் அனாதடா. அப்படி சொல்லாத மச்சான், உனக்கு நான் இருக்கேன்டா. நீ ஏன் கூட வா. நம்ம எந்த நோக்கத்துக்காக இலங்கையை விட்டு வந்தோமோ அந்த நோக்கத்துக்காக ஒன்னா சேர்ந்து பாடுபடுவோம்.
அது நல்லதோ கெட்டதோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா பணம் அது நம்மளுக்கு தேவை. அது இருந்தா உறவுக்காரங்க எல்லாம் நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா பணம் மட்டும் இல்லைன்னா அதே உறவுகள் நம்மளை கலட்டி விட்டுருவாங்கடா. இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். இந்த உலகத்துல வாழ்றது சுலபம், அது புரியலனா இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டம்டா. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம நாட்டோட போகட்டும்டா. புத்தரை வணங்கின நாட்டில தான் நம்மளை புரட்டி போட்டு அடிச்சாங்கடா. குண்டு போட்டு மனுஷ உயிர்களை நம்ம மண்ணுக்கு உரமாக்குனாங்கடா. மனுஷனாவே நம்மளை யாருமே மதிக்கலடா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நாம புத்தனாவோ காந்தியாவோ இயேசுவாவோ வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா காந்திய ஒரு கோச்சியை சுட்டு கொன்ன மாதிரி, இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி, முகமது நபியை கல்லால் அடிச்சு விரட்டின மாதிரி, புத்தரை பிறந்த இடத்துல இருந்து விரட்டின மாதிரி, சாக்ரட்டிஸை கொன்ன மாதிரி, நம்ம நாட்டு மக்களை வாழ விடாம விதைச்ச மாதிரி நாமளும் ஒரு நாள் விரட்டப்படுவோம், இல்லைன்னா அழிக்கப்படுவோம். நம்மளை விரட்டப்படவோ அழிக்கப்படவோ விடக்கூடாதுடா. வாழணும். அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா அந்த வழியெல்லாம் நேர்மையான வழியா தப்பான வழியான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. களத்துல இறங்கினா ஜெயிக்கலாம். நீ சொல்றது எனக்கு புரியுது மச்சான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கிறேன்டா. இது போதும்டா. வாடா போலாம். வா. இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்லணும் தோணல. அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை எல்லாம் போயிட்டேன்ல. அப்படிலாம் இல்லைண்ணா. நீ பேசாத. வீட்டுக்கு மூத்தவனா போறது உங்க முன்னாடி கையாளாகாதவன போயிட்டேன். அண்ணா நீ தானே எங்களுக்கு வழிகாட்டி. டேய், அப்புறம் ஏன்டா என்கிட்ட மறைச்ச? நீங்க தான் மறைச்சிங்க. கதிராத என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும்ல. அவங்கிட்ட ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க? இவகிட்ட எல்லாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? அண்ணா அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணா. வேற எப்படி நினைக்க சொல்றேன்? ராகினியை கட்டிக்க போறவா நான். இந்த நகை விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நகையை நான் வச்சு லண்டன் போயிருப்பேன்னு நினைச்சிட்டேன்ல. இல்லைன்னா செல்வம் லண்டன் போக விடாம பண்ணிருப்பேன். அப்படிதான் நினைச்சீங்க. அண்ணா நீங்க வேற செல்வா வேற நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு 2 அதான் ஒரு கண்ணை குத்தி கலங்க வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன பேச்சு? அண்ணா ஒரு கண்ணு கலங்கினாலும் இன்னொரு கண்ணு கலங்கத்தானே செய்யும். அதை புரிஞ்சுக்காம பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய், வார்த்தையால சுயநலத்தெல்லாம் மறைக்க முடியாது. அண்ணா யாருக்கு சுயநலம்? யாருக்கு சுயநலம்? நீதான் யாருக்காகவும் உன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. உன்னோட கோவமும் ஆத்திரமும் நியாயமானதாவே இருந்தாலும் அது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உதவாது. இந்த உலகத்துல வாழணும்னா சூழ்நிலைக்கு தக்க வளைஞ்சு கொடுக்கணும். நானல் மாதிரி வாழணும். அப்பதான் சூறாவளியோ புயலோ அடிக்கும் போது நாம உடைஞ்சு போகாம நிக்க முடியும். அதனாலதான் செல்வா லண்டன் போகட்டும், அவ அங்க செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுப்பான், உங்களுக்கு துணையா இருப்பான்னு நான் நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் உன் கண்ணுக்கு முட்டாள் காரணமும் ஆத்திர காரணமும் கோவ காரணமும் தெரியல. யார புரிஞ்சுக்கிறது எதை நம்புறதுன்னே தெரியல. நம்பினவங்க எல்லாம் துரோகியா இருக்கும் போது நான் என்ன பண்றது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. விஷயத்தில் கொட்டின மாதிரி இருக்கு. நீ செஞ்ச காரியமும் அப்படித்தான் இருக்கு. உங்களால பாவம் ராகினி அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் யாருன்னா காரணம்? அவ யாருக்காக அடி வாங்குறா? எல்லாம் உனக்காக, ஓ மேல வச்சிருக்கிற அன்புக்காக. அத நீ புரிஞ்சுக்கலையே. என்ன நான் புரிஞ்சுக்கலன்ற? அந்த நகையை வச்சு இவனை லண்டன் அனுப்ப முயற்சி பண்ணீங்கல்ல, அந்த முயற்சி அது வெற்றியில முடிஞ்சுதா? அந்த முயற்சி வெற்றியில முடிஞ்சதா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ நகையும் போச்சு, இவனும் லண்டன் போக முடியாம போச்சு. ராகினி அந்த நகை பிரச்சனையில நம்மளை காப்பாத்துறதுக்காக அந்த சாமியார் மேல படிய போட்டுட்டா. என்னைக்காவது அந்த சாமியார் மட்டும் உண்மை தெரிஞ்சா நம்ம பழப்ப என்னாகும்? என்ன யோசிங்களா? அன்னைக்கு அத்தை கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. அண்ணா ஏஜென்ட்ட கதிர் லாரி ஷெட்ல தங்க வச்சிருக்கிறதே செல்வாவை எப்படியாவது லண்டனுக்கு அனுப்பி வச்சிருந்தோங்கிறதுக்காக தான். ஏஜென்ட்டும் செல்வாவை எப்படியாவது லண்டனுக்கு அனுப்பி வச்சிடலாம் நம்பிக்கையா சொல்றாருண்ணா. ஆமாண்ணா எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் லண்டன் போன முதல் வேலையா நான் சம்பாதிக்கிற காசை வச்சு அன்னிக்கிட்ட எத்தனை பவுன் நகை வாங்கணுமோ அத்தனை பவுனையும் திருப்பி கொடுத்துருவேண்ணே. உன்னையும் லண்டன் கூட்டு போயிருவேண்ணே. என்ன நம்புண்ணே. எப்படி நம்ப சொல்ற? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா நம்ம மனுஷனாவே பிறந்திருக்க கூடாது. அதுலயும் இலங்கை தமிழா பிறந்திருக்க கூடாது. என்ன மதிக்காத நீங்க எக்கேடு கட்டு போங்க. அண்ணா தர்மனா அண்ணா 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 புரிஞ்சுக்கோ அண்ணா. அண்ணா சொல்றத புரிஞ்சுக்கோ அண்ணா. முதல்ல நாம என்னண்ணா பண்றது? செல்வா அண்ணா விடு செல்வா.
நமக்கு தான் தர்மானாவை பத்தி நல்லா தெரியும்ல. முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சு திரும்பி வந்து வருத்தப்படுவாரு. அவரை விடு, அவரை நினைச்சு நீ வருத்தப்படாத. வா. மேம் இங்க நிவேதிதாவை மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாமா போலாம். சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னமா ஆச்சு நிவேதிதாவுக்கு? தெரியல ஆண்டி. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ என்னாச்சுன்னே தெரியல ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாதுமா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ, நிவேதிதா இப்ப எங்கம்மா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சிசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஆண்டி. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலமா, நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் 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 என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்க. பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மேடம், அவளுக்கு என்ன பிரச்சனை மேடம்? நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? சார் இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லையே? ஒண்ணும் இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரணும், நியூரோ டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி வாமா போலாம். வாங்க போலாம். நிவேதிதா, நிவே, நிவேதிதா, நிவே, அம்மாடே என்னங்க இப்படி மூச்சு இழுக்கிறா? நிவேதா, அம்மாடே, அம்மா அம்மாடே, என்னடா? ஐயோ என்னங்க நம்ம அழாத, பொண்ண பாப்பா பாருங்க பொண்ணு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. நிவேதிதா, அம்மா, நிவேதிதா, நிவேதிதா, என்னங்க எனக்கு பயமா இருக்குதுங்க. ஐயோ என்னங்க இவ்வளவு நான் இப்படி பார்த்ததே இல்லையேங்க. நிவேதிதா, மேடம் ப்ளீஸ் இங்க பாருங்க மேடம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். சரிமா. மடி மடி நிவேதா, மடி அம்மா நீ பதட்டப்படாத. வந்திருக்கேம்மா. அம்மா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. வந்திருக்கு. கண்ணை திறந்து பாருமா. நிவேதிதா, ஐயோ என்னங்க இவ இப்படி பேச்சு சரியா மூச்சு இரு, இல்லாம கண்ணை முழிச்சு வா. இருக்காளங்க. வெயிட், வெயிட், வெயிட். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இவ்வளவு நான் இப்படி பார்த்ததே இல்லையேங்க. Wait, 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 wait. அம்மாடி, She'll get all right. Wait. அம்மாடி. சார் ப்ளீஸ் மேடம் வெளியில கூட்டிட்டு போங்க. ஏய் தமிழினி, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இல்ல? ஆமா ஆண்டி. சரி நாங்க நிவேதிதாவை பாத்துக்கிறோமா, நீ கிளம்பு. நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. இல்ல போ. ஆண்டி, எனக்கு எக்ஸாம் விட என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவ கண்ணு முழிச்சு என்ன பாக்குற வரைக்கும் நான் இங்கதான் ஆண்டி இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் போக தயாரா இல்ல. இனிமே நீயும் என் பொண்ணுதாம்மா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அழாதடா, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா ப்ளீஸ். என்ன குரு போனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான போனை எதிர்பார்க்குறீங்களா? இல்லடா, பேசணும். உங்க போன்ல தான் எப்பவுமே காசு இருக்காது, எப்படி பேசுவீங்க? காலையிலே கதிர்கிட்ட ரீசார்ஜ் பண்ண அப்படியா? சொல்லியா? அப்படின்னா பேச வேண்டியதானே, ஏன் யோசிக்கிறீங்க? யோசிக்காம பேசக்கூடாது, பேசிட்டு அப்புறம் யோசிக்க கூடாது. நல்லா அதான் இருக்கே. யோசிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, என்ன ஒபாமாட்டா பேச போறீங்களா இல்ல முஷாராப்டா பேச போறீங்களா? ரெண்டு பேர்கிட்டயும் இல்ல, ஆ, இலங்கை ஜனாதிபதி கிட்ட பேச போறேன். ஏன் என்ன தனி ஈழம் வேணும்னா? டேய், இப்படியே ஏத்தி விட்டு தாண்டா நொந்து நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஏன் இன்னும் ஆசை தெரியலையோ? என்ன குரு, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலையே. ஏன் என்னன்னு புரியாம தான் நாங்களே இங்க குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்கோம்.
நீங்கள் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. நான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் ரொம்ப புலம்பிட்டுறீங்க. வரும்போது கயிறு வாங்கிட்டு வரேன். ஏய் ஏய் சொல்லு மணி, உன் ஃபோனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டேய் அப்படிலாம் செய்ய முடியாதுடா. டேய் நீ அந்த சைடு பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா தாண்டா பணம் தருவாங்க. அதுக்கு முன்னாடி எப்பரா ஒரு பைசா கூட தர. இந்த பார், நீ தர வழியா கூட்டு போ, ஆகாய வழியா கூட்டு போ, எந்த வழியா வேணா கூட்டு போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பணம் தர முடியாது. டேய் உன்னை நம்பி தாண்டா அவ்வளவு லட்சம் கொடுத்தோம். மணி சொல்றது கேளு மணி. டேய் பாதி பணம் நான் எப்பரா கேட்க முடியும்? இங்க பார், சரி நானே கூப்பிட்றேன். பாத்தீங்களா, உங்களுக்கு அதான் பேசிட்டு இருந்தேன். யார் சார்? என்ன சொல்றாங்க? அவரும் என்ன மாதிரி தாம்மா. நாங்க 2 பேர் சேர்ந்தா இந்த வேலையை செய்யறோம். என்ன சொல்றாரு? மறுபடியும் லண்டன் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தீங்க. என் மேல எந்த தவறும் இல்லை. எப்படோ ஒரு பரதேசி போட்டு கொடுத்துட்டானா, அதனால தான் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். சார், நடந்ததே திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சார். இங்க பாருமா, மத்தவங்க மாதிரி ஏமாத்தி பழைக்கிறவன் நான் இல்லை. எவ்வளவு முயற்சி செஞ்சேன், ஆனா எல்லாம் வீணா போச்சு. அதான் உங்க எல்லாருக்குமே தெரியுமாமா. அண்ணா அது எங்களுக்கு தெரியும் தான். ஆனா லண்டனுக்கு போற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. நான் என்ன செல்வா செய்ய முடியும்? இப்ப கூட ஒரு குரூப்பை ஏத்த போறதா ஏஜென்ட் சொன்னான். தர வழியா நேபாள் போய் அங்கிருந்து லண்டன் போறாங்களாம். இப்ப கூட ஒரு குரூப்பை ஏத்த போறதா ஏஜென்ட் சொன்னான். தர வழியா நேபாள் போய் அங்கிருந்து லண்டன் போறாங்களாம். ஒரு காலத்துல அந்த வழியா தான் 1000 பேர் போனாங்களாம். அந்த ரூட் பிரச்சனை ஆனதுனால தான் இப்ப வேற ரூட் கண்டுபிடிச்சாங்க. திரும்பவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே ரூட்ல அனுப்ப போறாங்க. அண்ணே அந்த ரூட்ல என்னையும் அனுப்புங்க அண்ணே. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரியே இருக்கு. ஆமா சார், தவணைக்காரங்கிட்டையும் பணம் வாங்கி கட்டியிருக்கோம். அவன் டெய்லி வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார் ப்ளீஸ். இங்க பாருமா, நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். எனக்கும் விருப்பம் தான். அதனால்தான் இந்த கொசுக்கடியில வந்து நான் தங்கியிருக்கேன். அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணுமா இல்லையா? நாங்க என்ன செய்ய முடியும்? பாதி பணம் முன்பணமா கேட்கிறான். கொடுத்தாதான் அனுப்புவேன்னு சொல்றான். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். சார், முதல்ல பணம் கட்டுறதுக்கே நாங்க படாத பாடுபட்டோம். இப்ப திரும்பவும் பணம் கட்டணும்னா நாங்க என்ன பண்றது? ஒரு நாட்டிலையும் ஒரு ஏஜென்ட் இருப்பாமா. பணம் டாலர் கொடுத்தாதான் காரியமே நடக்கும். உலகத்துக்கே பொதுமொழி பணம் மட்டும்தாம்மா. கதிரு, நீயாவது கொஞ்சம் சொல்லுப்பா. பணம் கேட்கறாம்பா ஏஜென்ட். இவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. ஏப்பா, பணத்தை நான் என்ன சுவிஸ் பேங்க்லயே போட்டு வச்சிருக்கேன். கடல்ல போனது காந்தி கணக்கு ஒண்ணுப்பா. பேசி பிரயோஜனம் இல்ல. அடுத்து என்ன வழி? இந்த பார், நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சா நீ அவங்களோட சேர்ந்து பேசுற. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்றேன். இந்த பாருப்பா, நான் ரெடியா இருக்கேன். நீங்க தான் முயற்சி பண்ணணும். எனக்கு செல்வாவையும் தர்மாவையும் எப்படியாவது அனுப்பணும்ப்பா. அதுக்காக தான் நான் இவ்வளவு அலையிறேன். ஆனா என் சக்திக்கு உள்ளதாப்பா சில விஷயங்கள் பண்ண முடியும். இங்க பாருப்பா, நீங்களும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு வாங்க. சரி சார், கதிர் சொல்ற மாதிரி நாங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம். எப்படியாவது ரெடி பண்ணுங்கம்மா, முடிஞ்ச அளவு. நானும் என் சைடு முயற்சி பண்றேன். நான் உங்களுக்கு கெட்டது பண்ணணும்லாம் நினைக்கல. நிச்சயமா நான் நல்லது பண்ணதான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கங்கம்மா. வரோம் சார், வரோம். வரேன்.